Hello all, Assalamualaikum. This is Tasli. Welcome to my channel Tasli Creating. Today நம்ம thread bangle class 11th பார்க்க போறோம். 11ல வந்து ஒரு fancy saree செட் ஆகுற மாதிரி ஒரு thread bangle simple design தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நம்மளோட வீடியோஸை நீங்க கண்டினியூஸா பார்க்க முடியும். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். என்னென்ன திங்ஸ் வேணும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். நான் வந்து ஒரு செட் ஆஃப் பேங்கிள்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து சில்க் த்ரெட் வந்து இது ஒரு ஸ்கை ப்ளூ கலர் மாதிரி லைட்டா கிரீன் கலர் மாதிரி இருக்கு. இந்த ஃபிளாஷ்ல உங்களுக்கு அப்படி தெரியுது. அதுக்கப்புறமா வந்து க்ளூ, இந்த மாதிரி ஸ்டோன் செயின்ல 2 டைப்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். போன வீடியோல நான் வந்து வேற காட்டியிருப்பேன். இது அதை விட வந்து இது வந்து ஒயிட், நல்ல ஒயிட்டு, ஒரு மாதிரி அட்ராக்டிவ் லுக் கொடுக்குற ஒரு செயின் தான். போன வீடியோல வந்து கோல்டன் கலர் செயின்ஸ் காட்டியிருப்பேன். அதுக்கப்புறமா இந்த லீப் டிசைன் கிளிப் ஸ்டோனு, அவ்வளோதான். இந்த பேங்கிள் வந்து நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் எப்பவும் போல நம்ம வந்து த்ரெட்டை ரேப் பண்ணிக்கலாம். இந்த கார்டில் ரேப் பண்ணி வச்சுக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் த்ரெட்டை வந்து நீங்கள் எவ்வளோ தேவைப்படும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு அளவு தெரிஞ்சிருக்கும் இல்லையா. இப்போ அதை வந்து நீங்கள் ஆல்ரெடி இந்த மாதிரி சுற்றி வச்சுக்கோங்க. இப்படி வைக்கிறதால உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் ஈஸியாக ஆகிரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை பண்ணிக்கோங்க. ஏன்னா நானே இப்போலாம் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன், வீடியோக்காகவே சரி மற்றபடி சும்மாவும் சரி. இப்போ ஓரளவு வந்து த்ரெட் பேங்கிள் பார்த்தாலே தெரியும், ரொம்பவே அழகா இருக்க மாதிரி எனக்கு ரொம்ப ஃபீலா இருக்கு. ஓகே, நமக்கே பிடிச்சிருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஒவ்வொரு டிசைனுமே இன்னைக்கு பண்ணியிருந்தது கூட. இது வந்து என்னோட சாரீ கலருக்காக மேட்ச், எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரீ கலருங்கிறதுனால நான் இந்த கலர் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் சொல்லணும்னா, நம்ம ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் சாரீ சொல்லியிருந்தேன், இது ஒரு ஃபேன்சி சாரீ. அடுத்த வீடியோல கண்டிப்பா லெஹங்கா, அதுக்கப்புறமா வந்து கங்கன், அந்த மாதிரி, அதுக்கப்புறமா வெட்டிங், அவ்வளவுதான், கிளாஸ் முடிஞ்சிடும். இது வந்து சொல்லியிருந்தேன் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. த்ரெட் பேங்கிள்ல என்ன கஷ்டம்னா இந்த ரேப் பண்றது தான் கஷ்டம்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இன்னமும் சில பேர் வந்து டவுட்ஸ் கேட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க. இதுல நீங்க டவுட் கேட்குற அளவுக்கு பெருசா எந்த விஷயமே கிடையாது. வீடியோ பார்க்க போறீங்க, அதேபடி கரெக்டா செய்ய போறீங்க, அவ்வளவுதான். உங்களுக்கு இதுல என்னன்னா ஒரு சில வீடியோஸ் மட்டும் உங்ககிட்ட சில விஷயங்கள் இல்லை அப்படின்னா இருக்கிறத வச்சு செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். அதாவது சில பேருக்கு இப்போ கிளிப் ஸ்டோன்ஸ்லாம் கிடைக்காம கூட இருக்கும்ல, அப்போ உங்ககிட்ட என்ன ஸ்டோன்ஸ் இருக்கோ அதை வச்சு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். அதுல வந்து அதுக்கு எந்த காம்ப்ரமைஸுமே கிடையாது. கிளாஸோட டீட்டெயில்ஸுமே நம்ம வந்து சொல்லிட்டு தான் இருக்கோம். இருந்தாலும் மறுபடியும் கேட்டுட்டே இருக்கீங்க, நான் வீடியோல சொல்றேன். இந்த கிளாஸ் வந்து ஃபர்ஸ்ட் பேட்ச் க்ளோஸ் ஆக போகுது. செகண்ட் பேட்ச் வந்து ஜூன் 15க்கு மேலே ஸ்டார்ட் ஆக போகுது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வாட்ஸ்அப் பண்ணுங்க. பேலன்ஸ் டீட்டெயில்ஸ் வாட்ஸ்அப்ல கண்டிப்பா எல்லாருக்குமே சொல்லிட்டு தான் இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நான் ஃபுல்லாவே ரேப் பண்ணி முடிச்சிட்டேன். செகண்ட் ஹாஃப் வந்து ரேப் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து என்னன்னா இந்த ரேப் பண்ணி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஃபேன்சி சாரீ தானே. இந்த டிசைன் வந்து நம்ம ஃபேன்சி சாரீக்கு மட்டும் கிடையாது, நம்மளுடைய அந்த பட்டு சாரீக்கு கூட பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் தான், அதனால தானே நம்ம வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். இப்பெல்லாம் ஃபேன்சி சாரிக்கே அதிகமா த்ரெட் பேங்கிள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது நம்ம வந்து கவரிங் வளையல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதெல்லாம் விட இது செம்மையான லுக் கொடுக்குது. இதுல என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா, நீங்க வந்து அதிகமா தண்ணியில போடாம இருக்கணும். இப்ப நம்ம டக்குன்னு நம்மளுடைய ஏதாவது ஃபங்க்ஷனுக்குலாம் போயிருந்தோம்னா சாப்பிட்டு கை கழுவோம், அது தண்ணியில நனையும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இது வந்து க்ளூ போட்டு அப்ளை பண்றதுனால அதை மட்டும் பிரிஞ்சு வந்துடாம பார்த்துக்கணும். இதை கரெக்டான முறையில ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா உண்மையாவே இது ரொம்ப த்ரெட் பேங்கிள் வந்து ரொம்ப நாளைக்கு லாங் டேர்ம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அதை பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்த 2 கட் பேங்கிள் ஒரு டிசைனும், 4 கட் பேங்கிள் 1 கட் பேங்கிள்ல ஒரு டிசைனும் இது நம்ம வந்து பண்ண போறோம். இந்த 2 கட் பேங்கிள்ல நான் வந்து பெருசா எந்த விஷயமும் பண்ணல. இந்த ஸ்டோன் செயினை கட் பண்ணி ஒட்ட போறேன். அதுவும் இல்லாம இந்த பிரைடலுக்கு வந்து நேம் கஸ்டமைஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்க இதை யூஸ் பண்ணுங்க. அந்த கோல்டன் கலரை விட இது நல்லா உங்களுக்கு ஒரு லுக் கொடுக்கும், அதனால நீங்க இதை யூஸ் பண்ணுங்க. ஒருவேளை அந்த வீடியோல சொல்ல மறந்துட்டேன்னா அந்த விஷயங்கள் எல்லாமே இதுல சொல்லிட்டு இருப்பேன். ஏன்னா நான் அப்ப என்னென்ன வருது அப்படிங்கறத நோட் பண்ணிக்கிட்டு நான் சொல்லலை, நோட் எடுத்து பார்த்துட்டு நான் கத்துக்கிட்ட விஷயத்த வச்சு உங்களுக்கு சொல்றதுனால சொல்றேன்.
டவுட்ஸ்லாம் கிளியர் பண்றேன் அப்படின்னா, அதெல்லாம் நான் வந்து எனக்கே டவுட் இருந்துச்சு அப்படின்னா, நான் என்னோட நோட் எடுத்து பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லுவேன். இதுல டவுட் வரதுக்கு பெருசா வேலை கிடையாது. என்னோட மேமே வந்து அப்படியே சொன்னாங்க. நீங்க எங்க கத்துக்கிட்டீங்க அப்படிங்கிறதே கேக்குறீங்க. நான் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஓவியாஸ் மிராக்கின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் அங்கதான் நான் வந்து இந்த த்ரெட் பேங்கிள் கிளாஸ் லேர்ன் பண்ணேன். ரொம்பவே சூப்பரா சொல்லி கொடுத்தாங்க அவங்க. அதே மாதிரி நம்மளுடைய சேனல் வந்து 1K சப்ஸ்கிரைபர் நோக்கி போயிட்டு இருக்கு. இன்னும் 46 சப்ஸ்கிரைபர் தான். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. 1K வந்ததும் ஃப்ரீ கிளாஸஸ் வந்து அனௌன்ஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது என்னென்ன கிளாஸ் அப்படிங்கறது இன்னும் முடிவாகல. 1K வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா கிவ்அவே பிளஸ் வந்து ஃப்ரீ கிளாஸஸ் இருக்கும். உங்களுக்கு என்ன கிளாஸ் வேணும் அப்படிங்கறதுமே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் வந்து அது கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவேன். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து பேக்கிங் கிளாஸா இல்ல வந்து கேண்டில் மேக்கிங் கிளாஸா அப்படிங்கறது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஆனா இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன கிளாஸ் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம வந்து அதை கொடுக்கறதுக்காக ட்ரை பண்ணலாம். ஏன்னா இது வந்து சப்ஸ்கிரைபரோட விருப்பம் தான். இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, 1 கட் பேங்கிள்ல ஒரு டிசைன் கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இதுலயே வந்து இந்த கிளிப் ஸ்டோன்ல உங்களுக்கு ரவுண்ட் டிசைன் தான் கிடைச்சு அப்படின்னா அதையும் பண்ணிக்கோங்க. இதுல வந்து இன்னொரு விஷயம் இருக்கு, நான் வந்து என்னன்னு சொல்றேன். இந்த 1 கட் பேங்கிள்ல 10 mm சைஸ் இது. அவ பண்ணையில இது வந்து கொஞ்சம் கேப் இருக்கு. அந்த கேப்பை வந்து எப்படி சரி பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். இப்போ உங்களுக்கு இது பார்த்தாலே தெரியும். இது வந்து இந்த ஒரு பேங்கிள்ல மட்டும் இல்ல, இந்த 4 பேங்கிள்ஸ்லயுமே இந்த கேப் இருந்துச்சு. அதனால இதை வந்து ஈஸியா நம்ம ஹேண்டில் பண்ணலாம். எப்படின்னா அதுக்கு நடுவுல ஒரே ஒரு ரவுண்ட் ஷேப் கிளிப் ஸ்டோன் ஒட்டிட்டோம் அப்படின்னா இந்த கேப் வந்து ஈஸியா நான் வந்து கவர் பண்ணிட்டேன். இதே மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் உங்களுக்கும் வந்துச்சு அப்படின்னா நீங்களும் அதை எப்படி மேனேஜ் பண்றது அப்படிங்கிறது பாருங்க. தப்ப வந்து கரெக்டா பண்ணணும் இல்லையா, அதுக்காக சொல்றேன். இப்ப நான் வந்து இதை தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு கேட்காதீங்க. இது வந்து சைஸ் நான் கவனிக்கல. நான் என்ன நினைச்சேன்னா, போன வீடியோல நான் காட்டியிருந்த சைஸ் வந்து 5 mm. இதே சேம் தான். ஆனா அதோட சைஸ் வந்து 5 mm, இது வந்து 10 mm. அதனால எனக்கு டக்குன்னு வந்து தெரியல. சரி நம்ம வந்து இதை எப்படியாவது சமாளிச்சாகணும்னு சொல்லிட்டு நான் வந்து இதை பண்ணிட்டேன். ஏன்னா இது எனக்கு 4 பேங்கிள்ஸ்லயுமே கேப் வந்துருச்சு. இந்த ரவுண்ட் ஷேப் ஸ்டோனை 4 பேங்கிள்ஸ்லயுமே ஒட்டிட்டேன். உங்களுக்கு ஒரு பேங்கிள்ல மட்டும் வந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, அப்படி பண்ணையில நீங்க பிரிச்சுட்டு தான் எல்லாத்தையும் ரேப் பண்ணி ஆகணும். இப்ப பாருங்க, ஃபுல்லாவே ஒர்க் முடிஞ்சிருச்சு. எவ்வளவு அழகா இருக்கு அப்படிங்கறதையுமே பாருங்க. நமக்கு பார்த்தாலே தெரியும்ல, எங்கேயுமே நம்ம பண்ண தப்பு வந்து தெரியல. இதே மாதிரி உங்களுக்கும் வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நீங்க வந்து பதறாதீங்க. அதை எப்படி சரி பண்றது அப்படிங்கறத யோசிங்க. ஏன்னா எல்லாருக்குமே தப்பு வரதான் செய்யும். இப்ப நான் ஒரு டீச்சரா இருக்கேன் அப்படின்னா எனக்குமே வரதான் செய்யும். அதை நம்ம வந்து எப்படி கரெக்டா மேனேஜ் பண்றது பாருங்க. இப்ப அவுட்புட் காட்டுறேன் பாருங்க, எவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாவே இந்த கலர் வந்து நேர்ல பாக்குறத விட இந்த போன்ல லைட்டிங் நல்லா இருக்கு. பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல, அவ்வளோ அழகா இருக்கு இந்த கலர்ஸ் எல்லாமே. அவுட்புட் எவ்வளோ அழகா சூப்பரா வருது. எனக்கே டவுட்டா இருக்கு, நான் தான் இதெல்லாம் பண்றேனா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா நான் கத்துக்கையில கூட நான் இவ்வளவு சூப்பரா பண்ணல, கத்து கொடுக்கையில தான் இவ்வளவு சூப்பரா பண்றேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க, அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த மந்த் வந்து இவ்வளவு யூஸ்ஃபுல்லா போகும் அப்படிங்கறத நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த கிளாஸ்ல இவ்வளவு பேர் ஜாயின் பண்ணுவாங்க அப்படிங்கறதையுமே நான் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாமே ஒரு விஷயம் மாதிரி சூப்பராகவே நடந்துச்சு. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இனிமேலும் சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.